உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றாங்க. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் பலனை நான் போடுவேன், என் கிருபை மட்டும் போதும். இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்கள? உங்களுடைய ஃபுல் பலத்தை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனால் அது எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு, அப்படி தானே சோர்ந்து போயிட்டீங்க. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் வரேன், நான் ஃபுல் பவரை போடுறேன், அதனால் எல்லாமே கிடச்சிடும். தேவன் வந்துட்டாருன்னா என்னங்க, அவர் ஃபுல் பலத்தை போடுறாரு, அவருடைய கிருபை நமக்கு போதும், அதனால் கவலைப்படாதீங்க. அவர் ஃபுல் பவர் போடுவார், இன்றைக்கி ஃபுல் பலத்தை காட்டுவார். நான் எப்பவும் தேங்காய் உடைக்கும் போது நம்ம ஃபுல் பவரை போடுவோம், ஃபுல் வெயிட்டை போடுவோம். இல்லை தேங்காய் உடைக்கணுன்னா ஃபுல் வெயிட்டை போட்டு உடைக்கணும், அப்போ தான் அதை உடப்படும். நான் உடச்சிக்கிட்டே இருப்பேன், கிச்சனில் நீர் உடச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உடச்சிடுவேன், கொஞ்சம் லேட்டாக உடைப்பேன். என் ஹஸ்பண்ட் வருவாங்க, நீ இப்படி தான் உடச்சிட்ருப்ப குடுன்னு சொல்லிட்டு ஒரே அடியில் உடச்சி கொடுத்துருவாங்க. அதாவது நமக்கு பேலன்ஸ் சில நேரத்தில் பத்த மாட்டேங்குதுல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் நான் வரேன், அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்றாங்க. ஓகேங்களாங்க, நல்லா நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி எந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் பலன் போடணும்னு தேவன்கிட்ட சொல்லிடுங்க. ஓகேங்களா? அவர் அந்த இடத்துக்கு உங்களுக்கு தேவையான பலத்தை போடுவார். ஓகேங்களாங்க, தேவன் ரெடி. எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவன்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஃபுல் பலனை போடுவார். ஓகேங்களாங்க. நீங்கள் மோசேவை பாருங்களேன், மோசைக்கிட்ட எந்த குதிரை படையும் இல்லை, எந்த ரதங்களும் இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணார், அந்த தலைவருக்கு ஃபுல் பவர் போட்டார், ஃபுல் பலத்தை போட வேண்டியதாக இருந்துச்சு. என்ன ஃபுல் பலத்தை போட்டாருன்னு நம்மளுக்கே தெரியும். பிரம்மாண்டமான ஒரு படைப்புனா கடல் தான். செங்கடலில் அவர் என்ன பண்ணார், பாதை போட்டுட்டார், ரோடு ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. உடனே அந்த அடிமைகள் பத்திரமா அந்த கரைக்கு போயிடுறாங்க. நம்ம மோசே எந்தவித ஒரு பலனும் இல்லாத ஒரு தலைவன், ஆனால் தேவன் என்ன பண்ணார், ஃபுல் பலத்தை போட்டு அடிமைகளை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்புறம் எதிரி படைங்க கூட சண்டை போடுறாரு. எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா நம்ம தேவன். அந்த எதிரி படைகள் அத்தனை பேரையும் செங்கடலில் தூக்கி போட்டுறாரு. அப்பேற்பட்டவர் தேவன். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. தாவீதுக்கு வேலை கிடைக்கல. ஆனால் அவங்க அண்ணன்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது. அவங்க அண்ணன்களுக்கு இராணுவத்தில் பணிபுரிகிற அளவுக்கு, அந்த ஆயுதங்களை தூக்குற அளவுக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆனால் இவங்கிட்ட இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணார், இவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன், இன்றைக்கி கண்டிப்பாக அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த போர்க்களத்தில் இறங்கிடுறாரு. இவனுக்காக நம்ம கோலியாத்தை அதிரடியாக தாக்குறாரு. தாவீதுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் தான் கோலியாத்தை அடித்து தூக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போது இவர் ஃபுல் பலனை போடும்போது சாதாரண வேலை கிடைக்கல. இப்போ அவங்க அண்ணன்களும் ஃபுல் பலத்தை போட்டாங்க, இராணுவ வீரர்களாக தான் ஆனாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீது விஷயத்தில் தாவீதால் ஃபுல் பலத்தை போட முடியல, வேலை கிடைக்கல. ஆனால் தேவன் முழு பலத்தை போடும்போது அவனுக்கு எப்பேற்பட்ட வேலை கிடைக்குது பாருங்களேன். அந்த நாட்டு தளபதி, அந்த நாட்டோடைய தளபதி வேலை கிடைக்குது. அப்படிதான் தேவன் அவருடைய ஃபுல் பலத்தை போடும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறையாவே கிடைக்குங்க. ஓகேங்களா? பயப்படாதீங்க. அதனால்தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், அவ்வளோதான், உன்னுடைய பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு. இப்போ ஏங்க கவலைப்படுறோம், நம்ம பலவீனங்களை நினச்சி நம்ம பயப்படவே வேண்டாம். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.